தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும் என்ற வள்ளுவலின் குரலுக்கு இணங்க வெற்றி வாகை சூடியிருக்கும் நமது தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நடந்து கொண்டிருக்கும் இவ்விழாவில் பேசும் நான் ரெனி ஜாஸ்லின், சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவள். அரியக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் சிவகங்கை அரசு மாதிரி பள்ளியிலும் எனது பள்ளி படிப்பை நிறைவு செய்த பின் சென்னையில் உள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தில் கடந்த ஓராண்டாக நாட்டிக்கல் சயின்ஸ் படித்து வந்தேன். இவ்வுயர்கல்வியின் தொடர்ச்சியாக சிங்கப்பூர் நிறுவனமான MSI ஷிப்பிங் சர்வீசஸில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். அரியக்குடியில் இருந்து வந்த நான் இன்னும் சில நாட்களில் ஐரோப்பிய நாடுகளில் 18 மாதங்கள் கப்பலில் பயணம் செய்ய உள்ளேன். கப்பல் துறையில் கல்வி கற்கவும் தொடர்ச்சியாக பணியாற்றவும் அரியக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற பொழுது எனக்கு 8ஆம் வகுப்பில் உருவான பெருங்கனவே இதற்கு காரணம். கடலின் அலைகளும் காற்றும் எப்பொழுதும் ஒரு மாலுமிக்கு எதிராகத்தான் செயல்படும். கடினமான அலைகள் தான் ஒரு மாலுமியை சிறந்தவனாகவும் வாழ்க்கையில் உயர்ந்தவனாகவும் மாற்றும். கடினமான அலைகளோடு போராடு, உன் இலக்கை அடையும் வரை என்ற எனது சிந்தனைக்கும் கனவிற்கும் உரமிட்டு என்னை தன்னந்தனியாக வளர்த்து ஆளாக்கிய எனது தாய் ஆரோக்கியமேரி அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பின்தொடர்ந்து எங்கள் ஊரில் உள்ள அரசு பள்ளியிலிருந்து 20 மாணவ மாணவிகள் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்திற்கான நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். கிராமத்து மக்களும் உலகமெங்கும் சிறகடித்து பறக்க வழிநடத்தும் நான் முதல்வன் திட்டத்திற்கும் தமிழக பள்ளி கல்வித்துறை அலுவலர்கள் அவர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்ற லட்சியத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் காலை உணவு திட்டம், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் என பல்வேறு திட்டங்களை மாணவ மாணவிகளுக்கென வழங்கி தமிழ்நாடு அரசை வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா.